1 2 3 4 5 6 7 Position. Push. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? சாங் ஷூட்டிங் 2 நாள் இந்த பக்கமே வர மாட்டேன்னா? மச்சி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. அப்படியா? எப்போ? ஜூலை 15th. முத்துக்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா. முத்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. என்னைக்கு? ஜூலை 15th. நிஜமாட்ட சொல்லிட்டியா? என்ன சொல்ல? சரி வண்டியை ஓர விடு, ட்ரெஸ் மட்டும் வந்து காரில் போய் வண்டியை விட்றா. மேடம் இங்க எஜமா எங்க இருக்காரு? ரூம் நம்பர் 204. இந்த பக்கமா? சரி தேங்க்ஸ். எஜமா டேய் இங்க ஏடா வந்தீங்க? என்னடா இது உள்ள கை விட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க? டேய் வெளில போங்கடா. யாரா அவங்கள உள்ள விட்டது? டியூட்டி நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு. முக்கியமான மேட்ரு, சீக்கிரம் வா. வெளில வெயிட் பண்ணுங்கடா. கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் கிளம்புறேன் சார். அந்த ஹனிமூன் காட்டேஜை யார் க்ளீன் பண்ணுறது? சார் நான் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட அந்த ஹனிமூன் காட்டேஜ் இது வரைக்கும் யாரும் புக் பண்ணதே இல்லை. அது எதுக்கு சார் டெய்லி க்ளீன் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு பண்ணிக்கிறேன் சார். முதல்ல அதை போய் க்ளீன் பண்ணிட்டு போ. போயா ஹீரோ வாங்குறான். என்னடா மேட்ரு? டேய் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. ஜூலை 15th. அந்த ஃப்ரெண்டு ஜெயிலர், அவர் பேர் என்ன சொன்ன? சசி. அவரை போய் பார்க்கணும், பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுடா. இந்த மூதேவி ஹனிமூன் காட்டேஜை க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிடுச்சு. மாப் போட்டு ஒரு இழு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாடா. வணக்கம் ஐயா. யோ என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. புதுசாக வந்திருக்க டிஜி ரொம்ப டெரானவையா. நான் இப்போ டியூட்டியில் வெளியே வந்து தெரிஞ்சா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவான். மாமா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாமா. ஜூலை 15th. சூப்பர் ஸ்டாரோட கபாலி படம். இதை உங்கள் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். இதை ஃபோனில் சொல்லிடக்கூடாதா? இதுக்கு எனக்கு அது மட்டும் இல்லை ப்ரோ, நீ நைட் 8 மணிக்கு கபாலி டீசர் ரிலீஸ் ஆகுது. உலகத்தில் இருக்க எங்கள் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. எங்கள் மாஸ்டரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் ப்ரோ. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி. டே சசி. ஏன்டா கத்துற? இல்லை மாமா, போன வாரம் நம்ம மாஸ்டரோட அப்பா மிலிட்ரியை ஜிஹெச்ல பார்த்தேன். தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்லாம் கை வரிச்சிட்டாங்க. 1 மாசமோ 2 மாசமோ தாங்குவார்னு நினைக்கிறேன். இது அப்படியே மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். வேணாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீங்கள் டீசர் மட்டும் காட்டுங்க, அது போதும். சரி ஆளை விடுங்க. ஏன்டா? பின்ன என்னடா 10 வருஷமா மாஸ்டர் உள்ள கிடக்குறாரு. ஒரு தடவை அவங்க அப்பா வந்து பார்த்தாரா? இப்போ கூட ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட தான் சொல்றாரு தவிர என் பிள்ளைகிட்ட சொல்ல சொன்னாரு. அப்புறம் எதுக்கு தாத்தா இழுத்துட்டு இருக்காரு, வலிச்சிட்டு இருக்காரு, மாஸ்டர் சொல்ல சொல்றேன். எப்படா டேய் இருடா, அவனுக்கு அவன் லாங்குவேஜ் சொன்னா தான் புரியும். மச்சி கக்கூசில் அடப்பு இருக்கும்போது தான் நோண்டணும். அடப்பே இல்லாத போது எதுக்கு நோண்டிட்டு இருக்க? ஆமாம்ல, பத்தியா புரிஞ்சிச்சு. பாப்போம். ஏறுங்க. மாஸ்டர் மாஸ்டர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இதை உங்ககிட்ட காட்ட சொன்னாங்க. கபாலி டீசர் மாஸ்டர். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா? கபாலிடா. மகிழ்ச்சி. மாஸ்டர் டீசர் பார்த்துட்டு மாஸ்டர் என்ன சொன்னார்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்லட்டும்? மகிழ்ச்சி. ஓகே மாஸ்டர். மகிழ்ச்சி. மச்சான் ஃபர்ஸ்ட் டே எல்லா ஷோவும் பார்க்குறோம், தேட்டரே கலகுறோம். ஓகேவா? பாவண்டா மாஸ்டர், டீசர் பார்த்ததுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோ பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை இருக்கும்ல. மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாஸ்டர் ஜாமீனில் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சா எப்படி இருக்கும்? சூப்பர்ரா. டேய்
இந்த ஜாமீன் எப்படிடா வாங்குறது? டேய் அது ஜாமீன் இல்லை, பரோல். ஜெயிலில் இருக்க கைதியை ஒரு நாள் வெளில கொண்டு வரணும்னா பரோல் வாங்கணும். ஓ அது பரவாயில்ல, என்ன ரோல், அது எப்படிடா வாங்குறது சொல்றா. இல்லடா, இந்த ஜெயிலில் இருக்க பெரிய ஆஃபீஸருங்க கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்கடா. இப்போ உன் ஃப்ரெண்டு சசி இருக்காங்கல்ல, அவரு கூட இங்கே புதுசாக ஒரு டிஏஜி ஒருத்தர் வந்திருக்கதா சொன்னார்ல. ஆமா, அவங்களாம் நினைச்சா கொடுத்துடலாம். கொடுப்பாராடா? ஏன் கொடுக்காம? நம்ம எல்லாருமே இந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கெத்தாங்க போய் நின்று கேட்டோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக கொடுப்பாரு. அதானே, நம்ம என்ன சாதனை படத்துக்கு கேட்குறோம்? தலைவர் படம் கபாலிடா. அவன் ஒன்று சொன்னானே, நான் ஒன்று சொல்லட்டேன். சொல்லு. பரோல்ல படம் பார்க்க வர மாஸ்டரை சூப்பர் ஸ்டாரையே மீட் பண்ண வச்சா. மச்சான் சூப்பர் ஐடியாடா. செம்மையா இருக்கும். மட்டும் பண்ணிட்டோம், மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன விளையாடுறீங்களா எல்லாம் சேர்ந்து? ஏன்டா? தலைவரை பார்க்கறதுனா சாதாரண விஷயமா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஆக்டர் ஜான் விஜய் தெரியுமா? ஆமாம். அவர் என்னோட கஸ்டமர் தான். அவரோட வண்டிக்கெலாம் உடம்பு சரியில்லைனா என் கிளினிக் தான் கொண்டு வருவேன். நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுவார்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு காலையில் அவரை நேரடியாக போய் பார்த்து தலைவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு தலைவரை மீட் பண்ண வைக்கிறோம். இது சூப்பர் மேட்ரு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கி தர ஜான் விஜய்க்காக கடைசியாக ஒரு மகிழ்ச்சி. யோ அதான் கரெக்ட் டைம்ல காசு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிறாங்க. போடா வை. யோ என்னையா கார் டாக்டர், சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். இவங்கள யாரு கூட வந்து கம்பவுண்டருங்களா? இல்லை சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸா? சாரி பாஸ், நான் அப்படிதான் சும்மா ஜோக். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஏய் விளக்கண்ணே வா சார். பிஸ்கெட் குத்துக்கிற இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? போய் கேக் கட்லெட் எடுத்துனோம். பாண்டா ஐயே, அத வாங்கிட்டு போ. இல்ல நடிப்பு சும்மா அப்படியே பண்ணிவா இருக்கிற மாதிரி. சரி சரி, என்ன மேட்ரு? கல்யாணம் கரெக்ட் பண்ணிட்டியா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன, கோயில் குளத்துக்கு ஏதாவது டொனேஷன்? சாச்சா டொனேஷன்லாம் இல்லைண்ணே. எங்களோட மாஸ்டர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். சூப்பர் ஸ்டார் ஒரு டைம் எங்கள் மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னது? ஓ மாஸ்டருக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? ஆமாம் சார். லூசாயா நீ? லூசா? தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருமே அவரோட ரசிகர் தான். ஒரு மாஸ்டர் மட்டும் தான் ரசிகனா? இந்தியாவில் 120 கோடியில 100 கோடி அவரோட ரசிகர்கள் தான். இவங்களெல்லாம் பார்க்கறது சாத்தியமா? அது மட்டும் இல்லாம இந்த சினிமா நடிகர் நடிகைங்க எல்லாம் கூவி கூவி இன்டர்வியூ கொடுத்துனுக்குறாங்க. நான் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர், நான் ரஜினி சாரோட ரசிகை. ஒரு நாளைக்கு போட்டோக்காக மட்டும் எவ்வளவு நேரம் சிரிக்கிறார் தெரியுமா அவரு? டெய்லி 600-700 போட்டோ. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 50 போட்டோ அப்படின்னு சிரிச்சு எடுத்துக்கிறீங்களே, வாய்க்கோணிக்கும். நானே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கல, வந்துட்டானு. இல்லை சார், எங்கள் மாஸ்டர் ஒன்றும் சாதாரண ஃபேன் இல்லை சார். என்ன சாதா ஸ்பெஷல்ன்ட்டு? இவ்வளவு நேரம் மூச்சு விடாம கூவிந்தல்ல, காதுல கேட்கல? இந்த பாரு முத்து, இனி இந்த மாதிரி யாரையாவது கூட்டின்னு வந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. கிளம்பு. ஏய் என்னடா வேணும்? கேக்கு கட்லெட். அடிங் போட்டனா, இவங்களுக்கு போற பிஸ்கெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்ல கேக்கு வேற. போடா. யோ ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? இல்லை சார், எங்கள் மாஸ்டர் வந்து என்ன மாஸ்டர்? அவர் என்ன போட்டா மாஸ்டரா இல்ல டீ மாஸ்டரா? சார் குங்ஃபு மாஸ்டர் சார். குங்ஃபு மாஸ்டரா? குங்ஃபு மாஸ்டர்னா? ஏண்டா அதான் நீங்க 4 பேர் அவருக்காக வந்து தொங்கி நிக்கிறீங்களே, ஏன் அந்த ஆள் வந்து கேட்க மாட்டானா என்ன? பெரிய அவன் அவர் 10 வருஷமாக ஜெயிலில் இருக்கார் சார். ஜெயிலியா? சார் நாங்கள் அம்மா அப்பா இல்லாத அனாதை பசங்க, ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார்.
அவர் ஜெயிலுக்கு போனது கூட ரஜினி சார் மேலே வச்சிருந்த அளவுக்கு மீறின பக்தி தான் சார் காரணம். என் புள்ள என்ன சாதாரண ஆளையா கொலை பண்ணியிருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட செல்வா கவுன்சிலர் தனராஜை கொலை செய்த வழக்கில் சந்தேகத்திற்கிடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அதுக்காக கேஸ் அப்படியே விட்டுற முடியுமா? வாய முடுறா. இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீ குடும்பத்தை பத்தி கவலைப்படாம சினிமா நடிகர்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தானே உன் மாஸ்டர். அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா போட்டு சுத்திக்கிட்டு இருந்துட்டு தியேட்டருக்கு போய் பொறுக்கித்தனமா விசில் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு புத்திமதி சொல்றியா? கொண்டாட்டி புள்ள குட்டியோட அருமை தெரியாத அனாதை பசங்க தானடா நீங்களா. போகடா வழியா, போகலையா? இது பாருமா, அவன் அவனோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க 2 பேர் வாழ்க்கையும் பாழாக்கிட்டான். அவனை நான் எப்போ தலைமுறைகிட்டேன். உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காகவாவது உங்க அப்பா சொல்ற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்மா நல்லது. இந்த வர்ற குமுதவள்ளிக்கு கல்யாணம் மொதல் பத்திரிக்கை உன் மகன் கையால் உனக்கு கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உறவுக்காரங்களுக்கு பத்திரிகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவு முறிச்சுக்கணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு நீங்கள் இருந்து விடுதலையாகி வெளியில் வந்து இவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாது. இந்த கண்ணு கொடு. இந்த சார் சார் மேனேஜர் லைனில் இருக்காரு. உனக்கும் அந்த ஆளுங்க நேரங்காலமே தெரியாது. சொல்லியா சார் ஜோஸ்டார் ஃபிலிம் டப்பிங் இருக்கு சார். யோ அதான் சொன்னேன்ல, காசு வாங்க முதல்ல, காசு வாங்க முதல்ல. காசு வாங்கினா தான் டப்பிங்கு. அம்மா யோ நம்ம சுப்பையா நம்பர் வச்சிருக்கியா? எந்த சுப்பையா சார்? எந்த ரஜினி சார் கூட இருப்பாரு அந்த சுப்பையா அண்ணன். அவர் நம்பர் என்கிட்ட இல்லை சார். விளக்கண்ண பிஆர்ஓ சுரேஷ் தான் கேட்குறேன் சார். அந்த நம்பரை வாங்கி கொடு. எதுக்கு சார்? ஆமாயா, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. எல்லாத்தையும் ஓட்ட சொல்லணும். விளக்கெண்ண மாங்கா சார் என்ன நடிப்பு? ஒரு நடிகை போதும் வீட்டில் மரியாதை ராஸ்கல். அப்படியே போட்டேன்னா இதோ வந்திருக்காங்கல்ல கெஸ்ட்டு, அவங்களுக்கு கேக் கட்லெட் கொடுக்குறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நேரத்துக்கு கட்லெட் கேக்குக்கா? ஐயோ அதுக்கு இல்லை சார். சார் கபாலி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் எங்கள் மாஸ்டர் பரவல் கூட்டு வரலான்னு இருக்கோம். அன்றைக்கே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். வாங்கிடலாம். உட்காருங்க. வாங்கடா. உட்காரியா, பழைய கட்லெட்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வரோம். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டிஐஜி சாரை பார்க்கணும். அப்படி ஓரமாக போய் வெயிட் பண்ணுங்க. ஐயா கிளம்புற நேரம் தான். சரிங்க சார். அப்படி போய் நில்லுங்க. ஓகே சார். எப்படியாவது பேசி பரவல் வாங்கினுண்டா. ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்ன மாதிரி துப்பக்கட்ட மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே என் அப்ப, அவனை சொல்லணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு. ஆளுங்கட்சி அரசியல்வாதி காலில் விழுந்து ஜாயிண்ட் கமிஷனர் போஸ்ட் வாங்கணும், இல்ல சென்ட்ரல் கிரைம்ல போஸ்டிங்காவது வாங்கியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா டிராபிக் ஜாயிண்ட் கமிஷனர் போஸ்டையாவது வாங்குறதை விட்டுட்டு போயும் கேவலம் ஒரு பைசா பெறாத ஜெயில் டிஐஜி போஸ்ட்ல கைதிகளுக்கு சோறாக்கி போட்டு கல்வி விட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா உள்ள இருந்து இவ்வளவு சத்தம் வருது? இவனுங்க திரும்பி கூட பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. டிஏஜிக்கு அவர் கொண்டாடி டெய்லி கொடுக்குற அச்சனை போல இருக்கு. அதான் ஒருத்தனை கண்டுக்க மாட்டான். என்ன கேவலமா பேசுற அந்த பொம்பளை? உன் அப்பா உனக்கு பேர் வச்சிருக்கான் பாரு, மண்டையில 4 மயிர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பேரை மட்டும் வணங்காமுடி மொகர கட்ட. என்னையா குஞ்சித பாதம், அம்மா உடம்பு சரியில்லையா? அதான் நீ திட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயா வர புடியா.
குஞ்சு ஐயா மன்னிச்சுங்க மறந்துட்டேன். குஞ்சு பஞ்சு தீர்ந்து போயிருச்சு. 4 கிலோ ஆர்டர் கொடுத்து போன வாரம் தானே 3 கிலோ வாங்கினேன். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? 10 கிலோ வாங்கிடு. தேவை ஜாஸ்தி. இல்லையா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் யார் நீங்க? ஏன்டா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே வந்து பாருங்க. சார் நாங்களாம் டைட்டில் பார்க்கில் வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் ஐயாவுக்கு டிஜிபி மீட்டிங் இருக்கு. நீங்க சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே நிமிஷம் பேசணும் சார். ரொம்ப முக்கியமான மேட்ரு சார். என்ன முக்கியமான மேட்ரு? சார் எங்கள் மாஸ்டர் ஜெயிலில் இருக்கார் சார். ஆயுள் தண்டனை கைதி. அவருக்கு ஒரே ஒரு நாள் பரவாயில்ல வேணும் சார். வர ஜூலை 15 சூப்பர் ஸ்டார் படம் கபாலி ரிலீஸ் ஆகுது சார். காலைல 8 மணிக்கு விட்டால் போதும் சார். படம் பார்த்துட்டு நாங்களே கூட்டு வந்து விட்டுருவோம் சார். ஆமாம் சார். கபாலி படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? சார் இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல சார். ரிசர்வேஷன் 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆமாம் சார். குட். என் ஃபேமிலிக்கு ஒரு 4 டிக்கெட் சேர்த்து வாங்கி தர முடியுமா? அதுக்கு என்ன சார், மன்றத்துலேருந்து டிக்கெட் வந்துடும். 4 டிக்கெட் தானே கொடுத்துடலாம் சார். வெரி குட் சார். அப்படியே என் ஃபேமிலிக்கு ஒரு 10 டிக்கெட்டு. உன் ஃபேமிலி வெளியூருக்குள்ளடா போயிருக்கு. இல்லை பக்கத்து வீட்டு ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி தான். முத்து, பில்லா, வீரா, எஜமான். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரிஜினல் ஃபேன் அப்படின்றத நேம்லேயே வச்சிருக்கீங்களே. உட்காருங்கடா. தேங்க்யூ சார். என்ன சாப்பிட்றீங்க சார் எனக்கு டீ. காஃபி சார். பொம்மை கிரானைட் சார். ஆரஞ்சு. புளிஞ்சிருவோம். குஞ்சு இந்தாங்க பஞ்சு. ஓகே. டேய் இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு, இவரை போய் உங்கள் ஒய்ஃப் அப்படி திட்டிட்டு இருக்காங்க. அதானே எனக்கு என்ன அந்த டிஏஜியை விட அந்த குஞ்சை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்காக டீ காஃபி ஜூஸ் எல்லாம் எடுத்து வர்றாருல. நீங்கள் 4 பேரும் ஜெயிலுக்கு வர்றதுக்கு யார் காரணமோ அவனுங்களை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? அந்த வெறியை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம அதோ அவனுக்கு மேலே காட்டுங்க. ஐயா காதல் என்ன சொன்னீங்க? ஞாபகம் வந்துருச்சு. எல்லாரையும் நிறுத்துங்கடா. பொம்மை கிரானைட் கேட்டதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ராவா 10 குத்து குத்துட்டீங்களா டே? ஏண்டா ஒரு சிறைத்துறைக்கு டிஐஜினா ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா பார்க்கறதுக்காக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டுக்காக பரோல் கேட்டு வருவீங்களா? வாட் a idiotic sense. See this. என்னடா அடிபட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை சார், சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஏன்டா ஆக்சிடென்ட்ல அடிபட்ட காயத்துக்கும் அடிதடியில் ஏற்பட்ட காயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. ஐயோ இல்லை சார். என்கிட்டயே பொய் சொல்றியா? டேய் உர்ரா சார். 10 வருஷமா எங்க மாஸ்டர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கார். அவரு கபாலி படம் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் பரோல் கேட்டு அந்த ஜெயில் டிஏஜி கிட்ட போனோம். அதுக்கு அந்த ஆள் அவங்க ஆளுங்களை வச்சு எங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு சார். என்னது படம் பார்க்கறதுக்கு பரோல் கேட்டிங்களா? ஏன் சார் அது அவ்வளோ பெரிய தப்பா? பின்ன எதுக்கு தான் பரோல் கேட்கணுங்கிற விவஸ்தையே கிடையாதா? ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டுக்கு பரோல் கொடுக்கணும்னா அதுக்கு பலவிதமான விதிமுறைகள்லாம் இருக்குது. ரீஜனல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அல்லது ஜெயில் சூப்பரண்டன்ட் இவங்க யார்கிட்டையாவது சட்டப்படி வக்கீலை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும், எனக்கு பரோல் வேணும் அப்படின்னு. அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அந்த காரணம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு கைதியோட மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம்னு வச்சுக்க, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக பரோல் கேட்கலாம். அல்லது ஒரு கைதியோட உறவினர், நெருங்கிய உறவினர் இறந்து போயிட்டா அந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிறதுக்கு பரோல் கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போகணும் பரோல் கொடுங்கன்னு ஜெயில் டிஏஜிட்ட போய் கேட்டால் புரட்டி எடுக்காமல் என்ன பண்ணுவார்? ஏன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கூடாதா? சொல்லியிருப்பேன்ல வண்டி கண்டிஷனில் இருக்கா? பக்காவாக இருக்குது சார். நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் என்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிடலாம். பரோல் வாங்க இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இது தெரியாமல் அந்த ஆளுக்கிட்ட போய் சம்பாடி வாங்கிட்டு வந்துட்டோமேடா. டேய் வாங்கடா போய் ஒத்துறதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப வலிக்குதுடா. போ போ. ஹேய் இவனடா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கான்? டேய் வாடா.